எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 83வது தசகம் பவுண்ட்ரகன் வதம். ஸ்ரீ குருவாயூரப்பா. ஒரு சமயம் பலராமர் கோபியர்களை காண ஆவல் கொண்டு கோகுலம் சென்றபோது நீர் விளையாட்டு விளையாட யமுனை ஆற்றை அழைக்கவே அது வராதது கண்டு சினம் கொண்டு மது மயக்கத்தால் ஆற்றின் போக்கை மாற்றி அடக்கி கோபியர்களுடன் விளையாடத் தொடங்கினார். அது சமயம் பவுண்ட்ரக வாசுதேவன் தன்னை புகழ்ந்து பாடுபவர்களின் புகழ்ச்சிக்கு ஆட்பட்டு அறிவிழந்து தங்களிடம் ஒரு தூதுவனை அனுப்பினான். இவ்வுலகில் நாராயணனாகிய நான் அவதரித்திருக்கிறேன், நீயும் என்னுடைய லட்சணங்களை கொண்டுள்ளாய் அல்லவா, அவற்றை விட்டு என்னை சரணடைவாய் என்று பவுண்ட்ரக வாசுதேவன் கூறியதாக அவனது தூதன் தங்களது அவைக்கு வந்து கூறினான். சபையில் உள்ள அனைவரும் அவனை கேலி செய்தார்கள். வந்த தூதுவன் திரும்பி சென்ற பின் தாங்கள் யாதவப்படையுடன் அவனது இருப்பிடம் சென்றீர்கள். அவனது மார்பில் தீச்சூட்டினால் அடையாளம் செய்யப்பட்ட ஸ்ரீவத்சம் என்ற மச்சம் இருந்தது. கழுத்தில் கௌஸ்துபகாரத்துக்கு பதில் விலைக்கு வாங்கி அணியப்பட்ட விலையுயர்ந்த ரத்னகாரம், காதுகளில் மகர குண்டலங்கள், அறையில் மஞ்சள் பட்டாடை என்று தன்னை தானாகவே அலங்கரித்து கொண்டு பவுண்ட்ரிக வாசுதேவனுடைய திருமேனியை கண்டீர்கள். தங்களை வதம் செய்வதற்காக கரி இரும்பினால் செய்யப்பட்ட தனது சுதர்சனத்தை தங்கள் மேல் விடுக்கவே தாங்கள் தீப்பொறிகளை கக்கும் தங்களது சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்து அவனது தலையை அறுத்து தள்ளினீர்கள். அவனது படைகளையும் அழித்தீர்கள். குழந்தைகளின் பேச்சு போல தனது அறியாமையினால் தான் உண்மையான வாசுதேவன் என்று வெகு நாட்களாக மனதார நம்பியிருந்ததால் அவன் செய்தது தவறாக இருப்பினும் அந்த ஒன்றுபட்ட மனிதன் பாவனையால் சாயுஜ்ய முக்தியை அடைந்தான். யாருடைய புண்ணியம் எப்படிப்பட்டது என யார்தான் அறிய முடியும்? இதை கண்ட காசி மன்னன் குமாரன் சுதக்ஷிணன் என்பவன் பரமசிவனை பூசனை செய்து அந்த வேள்வியில் உண்டான கிருத்தி என்ற ஆபிச்சார அக்னியோடு பாணாசுரனின் போரில் பயந்தோடிய பூதகணங்களை எப்படியோ ஒன்று சேர்த்து தங்கள் மேல் ஏவினான். அந்த கிருத்தி என்ற ஆபிச்சார துர்தேவதையின் கால்கள் பனைமரம் போல உயர்ந்திருந்தன. அது அனைத்தையும் எரித்துக்கொண்டே துவாரகையை அடைந்தது. இதை கண்டு பயந்த நகர மக்கள் தங்களிடம் காப்பாற்றும்படி வேண்டினார்கள். ஆனால் தாங்கள் பகடையாடுவதில் முழுமூச்சுடன் ஈடுபட்டிருந்ததால் இதை இடத்தை விட்டு அசையவே இல்லை. அளவற்ற ஒளியோடு கூடிய தங்களது சுதர்சன மகாச்சக்கரம் வெகு வேகமாக பாய்ந்து வர பயங்கரமான அந்த ஆபிச்சார தேவதையான கிருத்தி ஐயோ ஐயோ என்று அலறி அடித்துக்கொண்டு சினம் கொண்டு விரைந்து ஓடி அறிவற்ற செயலை செய்த அந்த சுதக்ஷிணியத்தையே எரித்து காசி நகரத்தையுமன்றோ எரித்துவிட்டது. முன்பு ஸ்ரீராமாவதாரத்தில் ராட்சசர்களை வதம் செய்வதில் உதவி புரிந்த த்விவிதன் என்பவன் நரகாசுரனின் மந்திரியாக இருந்தான். அவன் தங்களது அம்சமான பலராமனால் இறப்பை அடைய வேண்டியவன். ஆகவே தங்களிடம் பகை பாராட்டினான். துவாரகை வந்து அங்கு பெரும் துன்பத்தை விளைவித்தான். பலராமன் அவனை போரில் தன் கையினால் அடிக்கவே அவன் வீழ்ந்து மடிந்தான். கௌரவனான துரியோதனது பெண் லக்ஷணையை கவர்ந்ததால் சாம்பனை என்ற கௌரவர்கள் சிறைப்பிடித்தனர். அவர்கள் சமாதானம் செய்ய சென்ற பலராமன் அவர்கள் பேசிய தகாத சொற்களால் சினம் கொண்டு தனது ஆயுதமான கலப்பையால் ஹஸ்தினாபுரத்தையே பெயர்த்தெடுத்து சாம்பனை விடுவித்தார். பாண்டவர்களால் கொல்லப்பட வேண்டியவர்கள் கௌரவர்கள் என்று எண்ணி யாதவ படையை தாங்கள் அனுப்பவில்லை. இவ்வாறு ஒருவராலும் அறியவண்ணா திருவிளையாடல்களை புரிந்து வரும் ஸ்ரீ குருவாயூரப்பா, எனது தாபங்களை களைவதற்காக தங்களை வேண்டி நிற்கிறேன் என்று பட்டத்திரி சொல்கிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.